அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்க, ஒவ்வொரு நாளும் பணம் வந்து கொண்டே இருக்க, சொந்த வீடு அமைய, அடகு வைத்த நகைகளை மீட்க ஐஸ்வர்ய சமித்து போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவரவு ஏற்படவும் அடகு வைத்த நகைகளை மீட்கவும் நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஐஸ்வர்ய சமித்துடன் இன்னமும் சில முக்கியமான தாந்திரிக பொருட்களை நம்ம பார்க்க போறோம். அந்த பொருட்களினுடைய பயன்கள் என்ன, அதை எப்படி வாங்குவதுன்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலனடையணும்ன்றதுக்காக தாங்க இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போகும் அத்தனை தாந்திரிக பொருட்களையும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால அதனுடைய பலன்கள் இன்னமும் அதிகமாக நமக்கு கிடைக்குதுங்க. இந்த தாந்திரிக பொருட்களை எப்படி வாங்குவதுன்னு இந்த வீடியோவோட கடைசியில நம்ம பார்க்கலாம். முதலில் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக ஐஸ்வர்ய சமித்து. இந்த ஐஸ்வர்ய சமித்துல 6 விதமான தாந்திரிக பொருட்கள் இருக்குங்க. 6 எண்ணிக்கையில் கிருஷ்ண சோழி, 6 எண்ணிக்கையில் நாராயண சங்கு, 9 எண்ணிக்கையில் மஞ்சாடி குரு, 2 எண்ணிக்கையில் கோமதி சக்கரம், 11 எண்ணிக்கையில் குன்றின் மணி, ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம். இந்த பொருட்களை எல்லாம் தன ஆகர்ஷண மந்திர ஜபம் செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். இந்த 6 பொருட்களையும் சேர்த்து ஒரு பச்சை நிற துணியில, கிரீன் கலர் கிளாத்ல மூட்டை போல கட்டி பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல வைக்கணும். இதில் இருக்கக்கூடிய நாராயண சங்கு வீட்டில் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். மஞ்சாடி குரு செவ்வாய் பகவானுக்கு உரியது. மேலும் கேரளம் குருவாயூரப்பனுக்கு இந்த மஞ்சாடி குரு மிகவுமே பிடித்தமான பொருள். இது பணவசியத்தை ஏற்படுத்துவது மட்டும் கிடையாதுங்க. சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்ததாக கிருஷ்ண சோழி ஏதாவது ஒரு வழியில் பணத்தை ஈர்த்து கொடுக்கும். அடகு வைத்த நகைகளை உடனே மீட்பதற்கான வாய்ப்புகளை தரும். கோமதி சக்கரம் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது. பச்சை கற்பூரம் நல்ல பணவசியத்தை கொடுக்கும். இதற்காக மந்திரங்களோ பூஜைகளோ தனியாக எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். ஒரு பச்சை நிற துணியில மூட்டை கட்டி பணம் வைக்கும் இடத்துல வச்சாலே போதும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க கல்லா பெட்டியில் வைக்கும் போது தொழில் அபிவிருத்தியாகும், அதிகப்படியான லாபத்தை கொடுக்கும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது ஸ்ரீ சக்கர யந்திர பிரமிட். பொதுவாகவே பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அது உடனே நிறைவேறும். அதிலும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பிரமிட்ல 5 விதமான எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்குங்க. ஸ்ரீ கணபதி யந்திரம், ஸ்ரீ தன ஆகர்ஷண குபேர யந்திரம், ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மி யந்திரம், ஸ்ரீ வாஸ்து யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். இந்த பிரமிடுக்குள்ள நாம் எழுதி வைக்கக்கூடிய எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி, அது மின்னல் வேகத்தில் நிறைவேறும். அதை எப்படி எழுதி வைக்கணும்ன்றத இப்ப நம்ம டெமோவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த பிரமிட் இருக்கும் இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு பாசிட்டிவான எனர்ஜி நிரம்பி வழியும். வீட்டினுடைய எந்த ரூம்ல வேணாலும் இந்த பிரமிடை நம்ம வைக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்திலும் இந்த பிரமிடை வைக்கலாம். மேலும் பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய பிரமிடை காட்டிலும் இந்த காப்பர்ல செய்யப்பட்ட பிரமிட் இன்னமும் விசேஷம். பெட்ரூம்ல இதை நம்ம வைக்கும் போது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், நல்ல தூக்கத்தை கொடுக்கும். பீரோ, லாக்கர் போன்ற பணம் வைக்கும் இடத்துக்கு பக்கத்துல இந்த பிரமிடை வைக்கும் போது நல்ல பண புழக்கத்தை ஏற்படுத்தும். வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கும். வீட்டின் வரவேற்பறை ஹால் பகுதியில் வைக்கும் போது வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்க இந்த பிரமிடை வாங்கி வைக்கும் போது அந்த தடைகள் அனைத்தும் நீங்கி சுபகாரியங்கள் நடைபெறும். சரிங்க, நம்முடைய கோரிக்கைகளை எப்படி எழுதி வைக்கணும்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவைக்காக ஃபர்ஸ்ட் நீங்க பயன்படுத்துங்க. அது நிறைவேறியதற்கு பிறகு அடுத்த கோரிக்கைன்னு ஒவ்வொன்றாக நம்ம வைக்கணும். ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க, பிரிஞ்சி இலைன்னு கூட சொல்லுவோம். இங்கிலீஷ்
இங்கிலீஷ்ல பேலீஃப், அதுல கிரீன் கலர் பெனால, பச்சை நிற பேனால எழுதி வைக்கணும். உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக எழுதணும். உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தேவைனா ரூபாய் 10 லட்சத்தை நான் பெற்றுவிட்டேன் அல்லது 10 லட்சம் ரூபாயை நான் பெறுகிறேன், இது போல எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது. வேலை கிடைக்காம இருக்கிறவங்க மனம் விரும்பிய உத்தியோகம் நல்ல சம்பளத்துடன் கிடைத்து விட்டது. யார்கிட்டயாவது நீங்க பணம் கொடுத்திருக்கீங்க, அது திரும்ப வரலனா அந்த நபருடைய பெயரை எழுதி அவரிடமிருந்து எனக்கு பணம் கிடைத்து விட்டது, அந்த நபரிடமிருந்து பணத்தை பெற்று விட்டேன், அப்படி நீங்க எழுதணும். இதை தாண்டி கணவன் மனைவி, உண்மையான காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகள் யாராவது உங்ககிட்ட மனஸ்தாபம் காரணமா பேசாம இருக்காங்க, சரியாக அன்பை காட்டாம இருக்காங்கன்னா அவர்களுக்காக இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, பிரியாணி இலையில் அவங்களுடைய பெயரை ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் பென்ல எழுதிக்கோங்க. அதற்கு கீழே மம வசிய வசிய ஸ்வாஹா அப்படின்ற இந்த மந்திரத்தை எழுதணும். உதாரணத்திற்கு அந்த நபருடைய பெயர் ராஜான்னு இருக்கிற பட்சத்துல ராஜா வசிய வசிய ஸ்வாஹா, அந்த நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்துல ராணின்னு எழுதிட்டு மம வசிய வசிய ஸ்வாஹா ஒரே ஒரு முறை எழுதினால் போதும். இது போல எழுதி பிரமிட் வைக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர யந்திரம் பதித்த அந்த தட்டுல வச்சுட்டு பிரமிடால நீங்க மூடிடுங்க. வீட்ல அல்லது ஆபீஸ்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். அடிக்கடி இதை திறந்து பார்க்க கூடாதுங்க. இப்ப டெய்லி என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நிமிஷம் இந்த பிரமிடுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டோ அல்லது நின்னுட்டோ நீங்க இலையில் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த வாக்கியத்தை சொல்லணும். அது குறிப்பிட்ட நபரை ஈர்ப்பதாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலும் சரி, நீங்க இலையில என்ன எழுதி வச்சிருக்கீங்களோ தினமும் ஒரு 2 நிமிஷம் அதை நீங்க சொல்லிட்டே வரணும். இப்படி நீங்க செய்யும் போது உங்களுடைய அந்த கோரிக்கை மேஜிக் போல அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். அடுத்ததாக நாம் பார்ப்பது அதிர்ஷ்ட மாயாஜால ஆமை, மேஜிக்கல் லக்கி டாட்டாய்ஸ். இந்த ஆமையை வீட்டினுடைய எந்த பகுதியில் வேணாலும் வைக்கலாம் அல்லது ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல வைக்கலாம். அந்த இடம் முழுவதுமே பாசிட்டிவான எனர்ஜி, நேர்மறையான ஆற்றல் நிரம்பி வழியும். வாழ்க்கையில எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, ஒரு நாள் கூட எனக்கு அதிர்ஷ்டம் இருந்ததில்லைன்னு சொல்றவங்க கட்டாயமாக இந்த ஆமையை நீங்க வாங்கி பாருங்க. சில நாட்களிலிருந்தே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த ஆமையின் முதுகில் ஒரு சின்ன கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில நீங்க பார்த்தீங்கன்னா 3 விதமான எந்திரங்கள் தெரியும். ஸ்ரீ மகாலட்சுமி யந்திரம், ஸ்ரீ குபேர யந்திரம் மற்றும் ஸ்ரீ சக்கர யந்திரம். தினமும் 2 நிமிஷம் இந்த கண்ணாடியில் தெரியும் எந்திரத்தை நீங்க பார்க்க பார்க்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெருக ஆரம்பிக்கும். நல்ல பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்பவுமே பாசிட்டிவா ரிலாக்ஸ்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும். அடுத்ததாக நாம் பார்க்க போவது அதிரடியான பணவரவையும் முக வசியத்தையும் தரக்கூடிய லக்ஷ்மி சங்கு மாலை. இதை ஸ்ரீ லக்ஷ்மி கௌரி இடம்புரி சங்கு மாலைன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே கடலில் இருந்து தோன்றக்கூடிய சங்கு, சிப்பி, சோழி, கல்லுப்பு போன்ற பொருட்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகம். அதிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்ஷ்மி சங்குகளால் ஆன இந்த மாலை நம்முடைய உடம்பில் படப்பட நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிக்கும். நல்ல முக வசியம், அதாவது முக வசீகரம் நமக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டே இருக்கும். குளிக்கும் நேரம் மற்றும் தூங்கும் நேரத்துல மட்டும் இந்த மாலையை நம்ம எடுத்து வச்சால் போதும். மற்ற நேரம் முழுவதும் இந்த மாலையை நாம் அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான மாற்றத்தையும் பலனையும் அது கொடுக்காது. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபார நோக்கம் கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த பொருட்கள் போய் கிடைக்கணும், நிறைய மாற்றங்கள் நடக்கணும்ன்றதுக்காக தாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த பொருட்களை பூஜை செஞ்சு நம்ம கொடுக்கிறோம். இந்த பொருட்கள்ல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால இது ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்றுத் தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள், பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள், தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல்
நாள் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. வீட்டில் ஏறு சிங்கி இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி மூலிகை கட்டையை நம்ம எடுக்கிறோம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே தினமும் 5 நிமிடங்கள் இந்த கட்டையை உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த இந்த தாந்திரிக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.